ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கொள்ளு போட்டு உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு முதல் நாள் நைட்டே ஒரு கப்பு இந்த கப்பு ஒரு கப்பு கொள்ளு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இன்னைக்கு காலையில் நைஸாக அரைச்சிட்டு இப்போ இட்லி பானையில் இதை எதுவுமே போடாமல் நைஸாக அரைச்சிட்டு இட்லி பானை வேக வைக்க போகிறேன். இந்த கொள்ளு உப்புமாவுக்கு சைடிஷ்ஷாக கார சட்னி பண்ணுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், 2 மிளகு போட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி. இந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். பத்து நிமிஷம் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி ஆற வச்சுடுங்க. இட்லி சூப்பராக வெந்துடுது. கொள்ளு இட்லி சூப்பராக வெந்துடுது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆறின பிறகு இதை எடுத்து கடாய் வச்சு கொஞ்சம் உப்புமாக்கு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சட்னி ரெடி. வச்சு தாளித்து கொட்டியாச்சு. சட்னி ரெடி. கடுகு போட்டு பிடிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிப்பு. போட்டுட்டு சோக்கரை கொஞ்சம் செவந்த பிறகு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். சேர்த்துட வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு பொன்னிறமாக வதக்கணும். அதில் உப்பு போடலை இட்லியில், அதனால் துளி உப்பு இந்த அளவு போடும். தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்புமாக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. பொன்னிறமாக இருந்துச்சு. தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு தரப்பு பல்சில் போட்டு எடுத்து இட்லியை இந்த மாதிரி கடாயில் போட்டு திரட்டுங்க. உப்புமா ரெடி.
கொள்ளு உப்புமா